இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஃபுல்லாமே எலக்ட்ரிசிட்டி, அதில் எல்லாமே என்னென்ன பார்த்துருந்தோம், பைப் லைன் பார்த்துருந்தோம், புல்லட் ரயில் பார்த்துருந்தோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அது ஃபுல்லாமே எதை யூஸ் பண்ணுவாங்க, ஷிப். கீழே கொடுத்துருப்பாரு, remarkable advancement are taking place in water transport due to considerable improvement in the construction design, motive power, speed and safety of ships and boats. இது மூலமாக என்ன செய்யுது, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணுறது. அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை தேர் ஆர் 2 types. என்னென்னது, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓஷன் வாட்டர்வேஸ். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் பாரு, இன்லேண்ட் வாட்டர்வேஸை பொறுத்தவரை கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாரு, என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாரு. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கம்பேர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், கேனல் அண்டு லேக்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன ரிவர் தட் ஆர் நேச்சுரலி நேவிகேட்டட் ஆர் கால்ட் நேச்சுரலி வாட்டர்வேஸ். கேனல்ஸ் அண்டு canalized river belong to category of artificial waterways. Generally small boats and streams are operated on river to transport people and goods. Where river are deep enough, large ship can be ply on them. சரியா? இதெல்லாமே செய்கிறாங்க. இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸில் ஃபுல்லாமே என்ன பண்ணுறாங்க, போட் ஹவுஸு, யாட்ஸ், இதெல்லாமே என்ன செய்கிறாங்க, சின்ன சின்ன ஏரியாலையும் பெரிய பெரிய ஆழத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஷிப்பிங் ஃபுல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்குறோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸை பொறுத்தவரை அட்வான்டேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சொல்கிறதுல என்ன பண்ணுவாங்க, இதில் ஹெவி லோடு என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹெவி லோடுக்கு மட்டும்தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சீப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அமாங் அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சரியா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதில் குட்ஸு, அப்புறம் எர்த்வேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஷேக்கிங் அண்டு ஜாயினிங் டூரிங் டிரான்சிஸ்ட். சரியா? அதிகமாக வந்து சேஃப்டியாக தான் இது பண்ணுவாங்க. ரிவர் சர்வீஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் மெயின்டைன் மஸ்ட் லெஸ்ஸர் தென் கம்பேர் டு ரோட் அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட். ரயில் டிரான்ஸ்போர்ட் வெளியில் அனுப்புகிறாங்களா போக்குவரத்து, அதை கம்பேர் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் என்னது, இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணும். ரயில் ஆர் குயிக்கரி சேஃபர் அண்ட் சீப்பர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்மியான முறையில், ஒரு சேஃப்டி இல்லை, சரியான முறையில் இது பண்ண முடியாது, இது எல்லாமே இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, லேக் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டூரிங் சம்மர் சீசன் அஃபெக்ட் பை போட் ஸ்டீமர். சம்மர் சீசனில் என்ன ஆயிரும், அதனுடைய இது வந்து வாட்டர் வந்து ரொம்ப இதாகும். அது ஒரு பக்கத்து இருந்தாலும் சம்மர் சீசன் என்ன செய்ய முடியாது, இங்கேருந்து கொண்டு போகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ரிவர் ஆல்சோ சேஞ்ச் தேர் வே, இட் லீட்ஸ் டு ஸ்டாப்பிங் அண்ட் அன்சர்டன் இன் யூசேஜ் ஆஃப் திஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, ஓஷன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட். அதில் பாரு, ஓஷன் டிரான்ஸ்போர்ட் ஹேஸ் பீன் பிளேயிங் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக், சோசியல் அண்டு கல்ச்சுரல் ரிலேஷன். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, ஓஷன் டிரான்ஸ்போர்ட்டை இது பண்ணுறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாரு, டைப்ஸ் ஆஃப் ஓஷன் டிரான்ஸ்போர்ட். கோஸ்டல் ஷிப்பிங் கொடுத்துருக்கா, கோஸ்டல் ஷிப்பிங் டயக்ராம் பூரா பாரு, எங்கே கொடுத்துருக்க 2 டயக்ராம் கொடுத்துருக்கான், அந்த டயக்ராம் பாரு. Coastal shipping consists an important means of transport in all countries having a long coastal. It is a cheap means of transport, movement of bulky என்ன கொடுத்துருக்காங்க, bulky cargoes in coal, iron, or etc. இதெல்லாமே செய்வாங்க, அந்த இது பெரிய விஷயங்களுக்கு ஃபுல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பி ஓவர்சீஸ் ஷிப்பிங். ஓவர்சீஸ் ஷிப்பிங்னா என்னது, it means a passenger and goods have a cross ocean. Example, Indian export goods to America. புரியுதா? கொடுத்துருக்கு பாரு, அதிலேயே ocean going ships are divided into 2, namely liner and drams. அதில் கொடுத்துருக்கு பாரு, லைனர்லாம் என்ன, அதில் கொடுத்துருக்கு பாரு, liner means and liner is a passenger ship primarily used as form of transportation across seas or oceans. Liners may also carry cargo or mail and may sometimes be used for other purpose. இது எல்லாமே என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ப்ளஸர் ஹெரசிஸ் ஆஸ் ஏ ஹாஸ்பிட்டல்ஸ் ஷிப்ஸ். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லீனியருக்கு ஃபுல்லாமே சர்வீஸை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. சரியா? லக்ஸரிஸாக ரொம்ப இதாக இருக்கும். ட்ராம்ஸை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, ட்ராம்ஸ் ஆர் எசென்ஷியலி கார்கோ வெசல்ஸ். see the picture above. They have என்ன கொடுத்துருக்கா, they have set routes. They do not follow any timetable. They sail only when get sufficient load. They sail at any time and carry carload cargoes
ஃபார் ஆல்மோஸ்ட் எனி போர்ட்ஸ். சரியா, இதெல்லாமே இதில் சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதனுடைய த ஃபாலோயிங் இஸ் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ஷிப். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது, ஜென்ரல் கார்கோ ஷிப், பல்க் கேரிஸ், container ships, auto carries, tankers, fisher vessels, oil vessels, passenger ships, ferry ports, toy and tug boats, specialist ships. இதெல்லாமே இதில் சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், மெயினாக ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியா, ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி மீனிங் பார்த்துட்டு அட்வான்டேஜ் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம பார்க்கணும். சரியா, ஓகே, தேங்க்யூ.